The Federal Reserve's job is to control your money, but really, they're trapped in a system that they can't escape. Every year, the US government spends way more than it brings in through taxes. Last year's deficit was over $1.7 trillion. ஸோ நான் பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களாலேயே இந்த மாதிரி ரீல்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரியே வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா என்னோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நான் இந்த மாதிரி தான் ரீலில் வந்து ட்ரை. ஸோ வாங்க இது எப்படி நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு சாலிட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ அண்ட் சாலிட். இது வந்து மேக் காம் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பியூர் ஒயிட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு ஒயிட் இருந்தால் போதும். ஸோ இது செலக்ட் பண்ணக்கப்புறம் இதை நம்ம வந்து பிஜின்னு வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ரீநேம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா அந்த பில்டிங் யூஎஸோட பில்டிங் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட ஸ்கேலை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஃபெடரல் லோகோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட சைஸ் வந்து கம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஃபில் ஆட் பண்ணிப்போம் லோகோவில். ஆட் பண்ணிவிட்டு அண்ட் இதோட கலர் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிப்போம். பர்ஃபெக்ட். ஸோ இதோட ஸ்கேல் வந்து கொஞ்சம் கூட கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லைனை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் பென் டூலை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜஸ்ட்டு இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாலும் அது அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம் அதை. ஓகே, ஸோ இதை வந்து நான் வந்து லைன்னு வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தோன்னா ஆட் கொடுத்து ட்விஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த லைனை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிப்போம். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம முக்கியமான விஷயம் என்ன பண்ணால் 2 லைனுக்குமே ஆங்கர் பாயிண்ட்டை இந்த மேலே வந்து கொண்டு வரணும். ஸோ ஆங்கர் பாயிண்ட் மூவர்னு ஒரு பிளகின் இருக்குது. இது வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த பிளகின்லாம் நீங்கள் வந்து மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் எடிட்டில் இதெல்லாம் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து இதோட பொசிஷன் நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் மேலே. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் வந்து மணி லோகோ இல்லை ஐகான். ஸோ மணியோட இமேஜை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். மணியோட இமேஜ் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஆர் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து 90க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ 90க்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை நான் வந்து டுவர்ட்ஸ் அந்த லைனுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதோட ஸ்கேலையும் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஸோ இதை நம்ம வந்து M1 அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து வச்சிட்றேன். ஓகே, ஸோ இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு மேலே தான் மணி இருக்கணும். ஓகே, அதே மாதிரி தான் அதுக்கும் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மணியை வந்து இந்த லைனோட பேரண்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மணியை வந்து இந்த லைனோட அதுக்கேற்ற லைனோட வந்து பேரண்ட் பண்ணிடலாம். பேரண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த 2 லைனுக்குமே வந்து பொசிஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த 2 கீ ஃப்ரேமுமே நம்ம ஒரு 15 ஃப்ரேம்ஸ்க்கு வந்து செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதோட பொசிஷனை மேலே ட்ராக் பண்ணிப்போம். ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணோன்னா நமக்கு இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த பவுன்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு பிளகின் இருக்குது, ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃப்ரீயான ஸ்கிரிப்ட் தான். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து பவுன்ஸ்ன்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து பவுன்ஸியான்னு சர்ச் பண்ணாலே இதோட டவுன்லோட் லிங்க் வந்து ஆன்லைனில் கிடச்சிரும். இந்த கீ ஃப்ரேம்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு பவுன்ஸ் செட் கொடுத்திட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா பவுன்ஸ் எஃபெக்ட் வந்து ஈஸியாகவே கிடச்சிரும். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிளகினும் ஃப்ரீ தான். நான் சொல்கிற எல்லா பிளகினுமே வந்து ஃப்ரீ தான். பெய்டான பிளகின்னா நானே உங்களுக்கு வந்து பெய்டுன்னு சொல்லிவிடுவேன். அண்ட் மோஸ்ட்டாக நானும் பெய்டு வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இந்த பிளகினை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பவுன்ஸ் எஃபெக்ட் கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மணிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா P ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் லைனுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து விகில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் டேப் ஓப்பன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பிரஷன் டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு விகில் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். அதில் நான் என்ன பண்ணுறேன்னா 1,30 செட் பண்ணிக்கிறேன் வேல்யூ. அண்ட் சேம் இதுக்கும் அதே தான். ஓகே, ஸோ விகில் 1,30. ஓகேயா? ஸோ செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ப்ளே பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து பவுன்ஸ் எஃபெக்ட் கிடச்சிரும். அந்த மணிக்கு வந்து லைட்டாக ஒரு மூவ்மெண்ட் கிடச்ச மாதிரி இருக்கும்.
ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனோட ரொட்டேஷன். ஸோ லைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆர் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது பவுன்ஸ் ஆகிட்டு வரும்போது ரெண்டுமே வந்து உள்ளே போகணும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இங்கே செட் பண்ணிவிட்டு அண்ட் இந்த இடத்துல ஏன்னா நீங்கள் இந்த கீ ஃப்ரேம் வச்சா தான் உங்களுக்கு வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ க்ராஸாக வரதை நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா +8 அண்ட் இங்கே வந்து பார்த்தோன்னா -8. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே செலக்ட் ஆனதுனால ரெண்டுமே உங்களுக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஒன்றுத்தில் மட்டும் +8 வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ பவுன்ஸ் ஆகிட்டு இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப சீக்கிரமாக நடக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் பெருசாக்கிக்கும் இதை. அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃப்ரேமுக்கு போகும்போது இது வந்து என்ன ஆகும்னா -8 ஆகிடும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா +8 ஆகிடும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எஃபெக்ட் கிடச்சிடும். இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இதை வந்து Ctrl+C பண்ணிவிட்டு கொஞ்சம் கீ ஃப்ரேம்ஸ் தள்ளிட்டு Ctrl+V பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ஆகிட்டே இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்மூத் ஆகிறதுக்கு நீங்கள் வந்து ஈஸிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இதை ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்கும். அண்ட் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குது. வந்து உங்களுக்கே தெரியும் அது ஸ்விங் வந்து ரொம்ப ஸ்பீடாக ஆகிற மாதிரி இருக்குது. அது நம்ம என்ன பண்ணலாம், மொத்த கீ ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் இல்லை வந்து மேக் யூஸ் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் யூஸ் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க எல்லா கீ ஃப்ரேமையும். ஓகே, ஸோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக வந்து ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லைனை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்விங் ஆகிட்டு இருக்கு அண்ட் இங்கே போகும்போது திருப்பி இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இங்கே அண்ட் இந்த ஓகே, ஸோ இந்த இடத்துல வரும்போது நம்ம வந்து மூவ் பண்ண போகிறோம் ரெண்டுத்தையும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைனை வந்து சூஸ் பண்ணிவிட்டு பொசிஷன் சூஸ் பண்ணிக்கிறோம் அண்ட் இங்கே சூஸ் பண்ணி பொசிஷன் சூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டு இடத்துலையுமே வந்து கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமை நான் கொஞ்சம் முன்னாடி எடுத்துகிட்டு போய்க்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு இதோட பொசிஷனை நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். இதை வந்து டுவர்ட்ஸ் ரைட் சைடும் இதை வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடும். ஸோ ப்ளே பண்ணிங்கன்னா இது வந்து இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஏன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லைக் பர்ஃபெக்டாக போகல அப்படின்னா நம்ம வந்து இதை கரெக்டாக மணி வெளியே போகும்போது நம்ம வந்து பொசிஷன் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஃபார்வர்ட் மூவ் பண்ணிட்டு இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா மணி உள்ளே வரும்போது இந்த மாதிரி வெளியே போகிற மாதிரி வச்சிடலாம். ஓகே, ஸோ வச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அண்ட் இது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தெரியாது. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஈஸி வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். அண்ட் இதோட கிராஃப் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் சைடில் இருக்க பாயிண்ட்டை லெஃப்ட் சைடில் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேமரா ஆட் பண்ணால் தான் அந்த மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். அண்ட் அதுக்கெலாம் முன்னாடி நம்ம பின்னாடி வந்து பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து பிளர்ன்னு வந்து ரீநேம் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதில் வந்து பிளர்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காஷியன் பிளர்னு ஒரு வந்து லெகசியை சூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நார்மல் காஷியன் பிளர் இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு இதோட வேல்யூவை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஒரு 15 வச்சுப்போம். அண்ட் இந்த பிளரை வந்து நம்ம கரெக்டாக பில்டிங்க்கு மேலே வச்சுப்போம். மற்ற இதெல்லாம் வந்து வெளியே இருக்க மாதிரி செட் பண்ணிப்போம். அண்ட் இதுக்கும் நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கலாம். யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த மணி கரெக்டாக வெளியே போகும்போது இங்கே வெளியே போகுது. ஸோ இந்த பாயிண்டில் நம்ம இந்த பிளர்னஸ் வந்து 0 ஆக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து இங்கே வந்து 0 ஆக்கிடுவோம். இந்த இடத்துல 0 ஆக்கிடுவோம். அண்ட் இந்த இடம் வரைக்கும் அது வந்து பிளர்னஸ் இருக்கட்டும். ஸோ நம்ம பிளர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கேமரா ஆட் பண்ண போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 நோட் சூஸ் பண்ணிக்கோங்க, 50 mm சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கேமரா ஆட் பண்ணிக்கலாம். நியூ கொடுத்து ஒரு நல்ல ஆப்ஜெக்ட், இதுதான் வந்து கண்ட்ரோலர். மொத்த கண்ட்ரோலுமே இது கையில் தான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கேமரா வந்து இதோட பேரண்ட் பண்ணிடணும். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம இது எல்லாத்தையுமே வந்து 3Dயாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போது இதோட பொசிஷனை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு இங்கே போகும்போது கரெக்டாக இந்த மணி மூவ் ஆகும் போது நம்ம வந்து ஜூம் இன் பண்ணணும். ஸோ பொசிஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் கொஞ்சம் முன்னாடி தள்ளிக்கிறேன் அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஜூம் இன் ஆகணும். ஓகே, ஸோ நான் ஜூம் இன் கொடுக்குறேன். ஜூம் இன் ஆக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேவா?
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு எஃபெக்ட் கிடச்சிரும். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து பில்டிங்கும் அண்ட் இந்த லோகோ இருக்குல்ல, ஸோ இதை பேரண்ட் பண்ணிடலாம் பில்டிங்கோட. அண்ட் இதோட ஸ்கேலை வந்து சின்னது பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஸோ இந்த அளவுக்கு சின்னது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா கொஞ்சம் அது வெளியே போகும்போது ஜூம் இன் வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஜூம் இன் பண்ணோம். அண்ட் இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் ஆக்கிடுவோம் இந்த ஃபேஸை மட்டும். சேம் தான் எல்லாத்துக்குமே இந்த கிராஃப் வந்து நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கேட் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து உள்ளே கொண்டு வந்துட்டு 3D சேஞ்ச் பண்ணிட்டோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா, மேக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா சென்டர் ஆகிடும். அப்படி இல்லைனா ஆல்ட் கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் வந்து சென்டர் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட எஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மொத்தமாக சின்னதாகிடுவோம். ஆகிட்டு ஜஸ்ட் இதை வந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம நல்லா சின்னதாகிட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சென்டர். அண்ட் இதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பெருசுப்படுத்துவோம். இது வந்து ரொம்ப ஹைட் அதிகமாக இருக்குமா இருக்கு. இப்போது இதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதோட ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதோட வித்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆங்கர் பாயிண்ட்டை இந்த இடத்துக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சேம் இந்த ஆங்கர் பாயிண்ட் மூவர் யூஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு இதோட சைஸ் இந்த மொத்த சைஸுமே வந்து சின்னது பண்ணோம் அப்படின்னா, அதாவது மொத்த சைஸுமே இல்லை, இந்த லென்த்தோட சைஸ் மட்டும். ஓகே, ஸோ இப்படி சின்னது பண்ணோம் அப்படின்னா இது வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஜூம் இன் ஆகிட்டக்கப்புறம் இப்படி இருக்குது அண்ட் ஜூம் இன் ஆகிட்டக்கப்புறம் ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நடக்கணும். ஸோ எல்லாமே வந்து பிளர் கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது கேட் வந்து காணாமல் போயிடும். அதுக்கு வந்து பொசிஷன் நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வருவோம் கேட்டை. ஓகே, ஸோ இதை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு இப்போ இதோட சைஸ் வந்து கம்மி பண்ணிப்போம். சைஸே மொத்தமாக கம்மி பண்ணிவிட்டு அண்ட் ஜஸ்ட் இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஜூம் இன் ஆகிட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து கேட் மூடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து 0 ஆக்கிப்போம். 0 ஆக்கிட்டு இங்கே ஒரு கீ ஃப்ரேம் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து ட்ராக் பண்ணி இந்த அளவுக்கு வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போது ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேட் க்ளோஸ் ஆகிற எஃபெக்ட் கிடச்சிரும். ஓகே, ஸோ மணி வருது அண்ட் மூவ் ஆகுது அண்ட் கேட் க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த கேட்டை நம்ம 3 இதுக்குமே பார்ட்டுக்குமே பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த கேட்டே வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி சென்டருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ப்ரெஸ் பண்ணி இதுதான் வந்து அந்த கீ ஃப்ரேம் நம்ம வச்ச கீ ஃப்ரேம். இதை நான் என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ இங்கே கீ ஃப்ரேம் வச்சுட்டு இங்கே போயிட்டு இது செட் பண்ணிவிட்டு அண்ட் இங்கே வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதோட கேட்டோட சைஸை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த் வச்சுக்கலாம் அண்ட் கொஞ்சம் பிரெத்தும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட பொசிஷனை வந்து கொஞ்சம் சைடு மூவ் பண்ணிப்போம். ஜஸ்ட் இதோட ஸ்கேலை வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இந்த லென்த்துக்கே நம்ம வந்து அதாவது இந்த டிஸ்டன்ஸ்க்கே ஒரு கீ ஃப்ரேமும் வந்து வச்சுருவோம். ஓகே, ஸோ 0 வச்சுட்டோம். ஸோ இந்த 0ன்ற கீ ஃப்ரேம் வந்து இங்கே போகணும் அண்ட் இந்த கீ ஃப்ரேம் வந்து இங்கே வரணும். ஸோ அது வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து மூவ் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் நான் இந்த கீ ஃப்ரேமை கரெக்டாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து ரெண்டுத்தோட வேல்யூமே சேமாக ஈக்குவலாக வந்து அது வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நான் திருப்பி வந்து கேட் 3க்கு இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன் அண்ட் மேலே கொண்டு போய்க்கிறேன். ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் இதுக்கு சேம் திங் தான். ஸோ இங்கே வந்து செட் பண்ணிவிட்டு இதோட பொசிஷனை மட்டும் நான் இப்போ மாற்றினா போதும். ஓகே, ஸோ பொசிஷனை வந்து நம்ம எங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா இந்த இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம்.
ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணிட்டோம், ஃபிட் கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து ப்ளே பண்ணோம்னா உங்களுக்கு அந்த மணி ஹேங்கிங் எஃபெக்ட் கிடச்சிரும் அண்ட் மணி மூவ் ஆகும், ஜூம் இன் ஆகும் அண்ட் கேட்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேவா, இதுதான் வந்து சீன் 1ஓட ஃபுல் க்ரியேஷனுமே. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து சீன் 2க்கு போவோம். இது வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த கேட் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் மேலே மூவ் ஆகுது அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு இமேஜ் வந்து பாப் ஆகுது, அதாவது ஒரு கேலண்டர் வந்து பாப் ஆகுது. அது எப்படி பண்ணலாங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் இந்த வரைக்கும் நம்ம பண்ணிட்டோமா, அண்ட் இப்போது கண்ட்ரோலில் பிஏ ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கிறோம். செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வந்து வருது. ஓகே, ஸோ கேட் க்ளோஸ் ஆகுது. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா பொசிஷனை மேலே தூக்குறோம். ஓகே, ஸோ மேலே தூக்கிட்டு இந்த மாதிரி இந்த அளவுக்கு தூக்குறோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிராஃப் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணால் இதை கொஞ்சம் இந்த அளவுக்கு இப்படி எடுத்துகிட்டு போகாமல், ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி இந்த ஷார்ப்னஸ் வந்து சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறோன்னா ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு ஸ்லோவாக போயிட்டு இங்கே ஃபாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபாஸ்ட் ஆகிற இடத்த தான் உங்களோட டர்னிங் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்க இது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறங்க. ஜஸ்ட் இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அந்த கேலண்டர் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கேலண்டர் வந்து நான் இம்போர்ட் பண்ணிட்டேன் அண்ட் இதை வந்து 3Dயாகவும் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இதோட ஸ்கேலை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா முன்னாடி வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இது வந்து எனக்கு இங்கே இருக்கணும், இந்த இடத்துல எனக்கு இது வந்து எங்கே இருக்கணும்னா சென்டரில் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கீழே வந்து தள்ளிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்கணும். அண்ட் இப்போ நான் ப்ளே பண்ணேன்னா அடுத்த சீனுக்கான டிரான்சிஷனும் வந்து நடந்துடும். ஓகேவா, ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த கேலண்டர் சீனில் ஒரு பேஜாக வந்து ஃப்ளிப் ஆகிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் இது வந்து ஜூம் இன் ஆகிட்டே இருக்குது, அதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கேலண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழேருந்து மேலே பார்ப்பானதுக்கப்புறம் அந்த பேஜை வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஷேப் லேயரை க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ். ஸோ ஓகே, கொஞ்சம் சின்னதாகவே இருக்கட்டுமே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம். இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அண்ட் இதை வந்து ஒயிட்க்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஒயிட்டுன்ற இடத்தோட ஸோ இதோட கலரே வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். இப்போ நான் க்ரியேட் பண்ண இந்த ஷேப் வந்து உங்களுக்கு தெரியும் சின்னதாக. ஓகே, ஸோ இதோட கார்னர்ஸ்லாம் வந்து நான் வந்து ஃப்ளாட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ரவுண்ட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த இருக்கிறது தெரியாது, அந்த ஷேப் லேயர் வந்து அங்கே இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து தெரியாது. க்ரியேட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபாண்ட் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சென்டராக கீ ஃப்ரேம் வச்சுட்டு ஆங்கர் பாயிண்ட் சென்டரில் வச்சுட்டு இங்கே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸையும் வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பேஜும் இந்த ஹாயும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ப்ரீ காம்போஸ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை வந்து பேஜ் 1. ஓகே, ஸோ பேஜ் 1 மூவ் ஆல் attributes into the new composition and adjust the composition setting வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேஜ் 1 வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து கேமரா கீழே கொண்டு வந்துட்டு ஜஸ்ட் இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ சிசி பேஜ் டர்ன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கண்ட்ரோல்ஸில் போய்ட்டு கிளாசிக் யூஐ சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேப்பர் கலரை கொஞ்சம் ஓரளவுக்கு கிரேஷாக சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் பேஜை வந்து நான் கொடுத்துட்டு அதோட ஒப்பாசிட்டி இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். இதை தான் வந்து அவங்களும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து இப்படி மூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி நமக்கு பேஜ் டர்ன் ஆகிற எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு கீ ஃப்ரேம் வந்து ஃபோல்டு பொசிஷனுக்கு வச்சுட்டு யூ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த கேலண்டர் வந்தோடனே இந்த யூ வந்து இங்கே வருது. ஓகேவா, உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அதை வந்து
கவனிக்கவே இல்லை. ஸோ என்னென்னா இந்த பேஜ் டர்னை 3Dயாக மாற்றலை. அண்ட் நெக்ஸ்ட்டு இதை கொடுத்து 3Dயாக மாற்றியாச்சு. இப்போது இது வந்து அந்த கேலண்டரோட மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பொசிஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேம் அப்போது அந்த ஹாய் வந்து பறந்து போகணும். இந்த இடத்த நம்ம கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்துப்போம். ஸோ இப்போ ப்ளே பண்ணிங்கன்னா இது போயிட்டு ஹாய் அண்ட் இந்த பேஜ் மூவ் ஆகும். ஸோ அந்த ஜூம் இனுக்கு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு நல்ல ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிவிட்டு புது நாளோட பேரண்ட் பண்ணிவிட்டு இதோட பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீ ஃப்ரேம் இங்கே வச்சுட்டு அண்ட் அங்கே ஒரு கீ ஃப்ரேமில் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது வந்து சைட் பை சைடு வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து ஜூம் இன் ஆகிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க எப்படி இந்த வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த வீடியோ வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லுங்கள். பை.